வெல்கம் டு கல்ஸ் குவிசின். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு என்னோட சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி தோசைக்காய் சட்னி இல்லை மேங்களூர் குக்கும்பர் சட்னி. இது சாதம், இட்லி, தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த தோசைக்காயை தோலை நல்லா சீவிக்கலாம். சீவிட்டு இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஹாஃபை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஹாஃபில் நல்ல சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. அடுத்து 4 பச்சை மிளகாய், இதையும் நல்லா கட் பண்ணிக்கலாம். காரம் ஜாஸ்தி வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. 4 தக்காளியும் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. அடுத்து ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த 4 கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாயும் சேர்த்து கலர் மாறுற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே வாணலியில் இந்த தோசைக்காயை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா குக்கான அப்புறமா இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி அதோடு சேர்த்துட்டு 2 நிமிஷம் இதை வதக்கிட்டு 3 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகோனட் சேர்க்குறேன். இப்போ இதை 1 நிமிஷம் வதக்கிட்டு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்து 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி அதையும் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா வேகிற வரைக்கும் வச்சுட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம். அடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த மிளகாய், தக்காளி, அதுக்கப்புறம் இந்த தோசைக்காய், கொத்தமல்லியும் சேர்த்துட்டு நல்லா ஸ்மூத்தாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஸ்மூத்தாக நம்மளோட யம்மி அண்ட் டேஸ்டி தோசைக்காய் சட்னி ரெடி. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. தேங்க்யூ. என்ஜாய்.